லஞ்சம், ஊழல், சாராயம், இலவசம், இதுவா அரசியல் என்ற தலைப்பில் இன்று நான் பேச உள்ளேன். என் உயிரினும் மேலான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லஞ்சம், ஊழல், சாராயம், இலவசம் இதை பற்றி பேச தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு திராணியும் தைரியமும் தகுதியும் இருக்கிறதென்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே உள்ளது. 50,000 ஆண்டுகள் பழமையான ஒரு மூத்த இனத்தை தமிழ் அகராதியிலே இல்லாத திராவிட என்ற ஒற்றை வார்த்தையில் இன்று நம்மை இந்த திராவிட கட்சிகள் அடக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அந்த திராவிட தெலுங்கு ஆட்சியாளர்களையும் தமிழ்நாடு என்ற பேசுகின்றனர் என்றால் அந்த பெருமை நாம் தமிழர் கட்சியையும் அதன் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களையுமே சேரும். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி உலகத்துக்கு நாகரிகத்தையும் உழவையும் கற்றுத்தந்து உலகத்திற்கே சோறு போட்ட ஒரு இனத்தை இன்று இந்த ஆட்சியாளர்கள் நியாய விலை கடைகளில் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டி சேலைக்கும் கையேந்தும் அவல நிலையை ஏற்படுத்தி வைத்துள்ளனர். உலகம் தமிழின் தொன்மையை பார்த்து வியக்கின்றனர். எகிப்து பிரமிடுகளில் தற்பொழுது தமிழ் மொழி கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் அதை பற்றி பேச இந்த திராவிட கட்சிகளுக்கு அவசியமில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையானது எல்லாம் எந்த திட்டத்தை அறிவிக்கலாம், அதில் எவ்வளவு ஊழல் செய்யலாம் என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை நோக்கமாகவே இருக்கிறது. (2025) நிதியாண்டில் டாஸ்மார்க் வருமானம் 48,344 கோடி என்று ஆட்சியாளர்கள் சட்டமன்றத்தில் கூறுகின்றனர். அடுத்த ஆண்டு இது 50,000 கோடியாக உயர்த்துவேன் என்று மார்தட்டி சொல்கின்றனர். ஆனால் விவசாயத்துறைக்கு அரசாங்கம் ஒதுக்கிய நிதியோ 45,661 கோடி தான். இதை அடுத்த நிதியாண்டில் 50,000 கோடியாக உயர்த்துவோம் என்று கூறினால் அவர்கள் நல்ல ஆட்சியாளர்களாக கருதப்படுவார்கள். ஆனால் இவர்களோ டாஸ்மார்க் வருமானத்தை அடுத்த ஆண்டு 50,000 கோடிகளாக உயர்த்துவோம் என்று கூறுகின்றனர். இவர்கள் எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளர்களாக இருக்க முடியும்? இந்த ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த வருடம் விவசாயத்துறையில் 1,00,000 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது அரசாங்கம். அதை அடுத்த ஆண்டு 2,00,000 கோடியாக உயர்த்துவோம் என்று கூறவில்லை. அவர்கள் கூறுவது டாஸ்மார்க் வருமானத்தை அடுத்த ஆண்டு நாங்கள் 50,000 கோடியாக உயர்த்துவோம் என்று கூறுகின்றனர். காமராஜர் பள்ளி கூடங்களை கட்டி நம்மை படிக்க வைத்தார். ஆனால் இந்த திராவிட கட்சிகளோ பள்ளியில் மாணவர்களை குடிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர். காமராஜர் படிக்க வச்சார், கலைஞரும் ஜெயலலிதாவும் நம்மை குடிக்க வச்சனர். நாங்கள் காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறோம் என்று மார்தண்டி கொண்டிருக்கும் மக்களே, சிறிது யோசித்து பாருங்கள். நாங்கள் தலைமுறையாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஓட்டு செலுத்துவோம் என்று நீங்கள் கூறினால் நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறையை நாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இன்று பள்ளிகளில் சாதாரணமாக கஞ்சா, போதைப் பொருட்கள், குட்கா பொருட்கள் போன்றவை எளிதாக
கிடைக்கின்றன. மாணவர்கள் பள்ளிக்கு புத்தகங்களை எடுத்து செல்கிறார்களோ இல்லையோ, கஞ்சாவையும் போதைப் பொருட்களையும் எடுத்து செல்கின்றனர். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவர்கள் கஞ்சாவையும் போதைப் பொருட்களையும் மிக எளிதாக பயன்படுத்துகின்றனர். பள்ளிகளிலே மாணவர்கள் குடித்துவிட்டு வந்து அராஜகத்தில் ஈடுபடுவதை தினந்தோறும் நாம் வகுப்பறை இணையதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது கூட சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவது செய்திகளில் வந்து கொண்டிருக்கின்றன. திமுக அதிமுக ஓட்டளிப்பவர்கள் சிறிது உங்களின் குழந்தைகளை பாருங்கள். டாஸ்மாக் வாசலிலே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் வரிசை கட்டி நிற்கின்றனர். வேலைக்கு செல்ல உங்களுடைய குழந்தைகள் நிற்கிறார்களோ இல்லையோ, டாஸ்மார்க்கில் தான் காலையிலும் மாலையிலும் எத்தனை மணியா இருந்தாலும் போய் நின்றுட்டு இருக்காங்க. நம்மளோட தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பேர் வந்து சுந்தர்ராஜன், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவரோட பேர் வந்து கடைசியா 2021 தேர்தல் அப்ப எங்க அப்பா வந்து அதிமுக எங்க வீட்டு சுவற்றில் எழுதினப்ப நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவர் பேர் மறந்தே போயிடுச்சு. எப்படி வந்து விஜய் வந்து பனையூர்ல போய் வீட்டை சாத்தி உக்காந்தாரோ, அதே மாதிரி இவரும் 2021 ஜெயிச்சவரு வீட்டுக்குள்ள போய் உக்காந்தவரு இன்னும் வீட்டை விட்டே வெளியே வரல. சரி, 2021 தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா வெற்றி பெற்ற 65 எம்எல்ஏக்களில் இவரும் ஒருவர். அதனால நமக்கு இதுக்கு மேல ரோடு கான்ட்ராக்ட் எந்த கான்ட்ராக்டும் வராது. நமக்கு தேவையான நமக்கு தேவையான லஞ்சத்துக்கான கமிஷன் மட்டும் வந்துடும். அதனால நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளுடைய பங்கு நம்ம வீடு தேடி வந்துடும்னு வீட்டில் போய் உக்காந்தவர் இன்னும் அவர் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. நம்மளுடைய வேட்பாளர் போடுற பதிவுகளால் தான் அவரோட பேரே எனக்கு இப்போ மறுபடியும் ஞாபகம் வந்திருக்கு. சங்ககிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள், அவர் மகுடஞ்சாவடி ஒன்றியம் ஆப்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாடி ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் இருந்தார். ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அவர் இன்றோ மாட மாளிகை அளவிலான ஒரு வீட்டிலும் பல ஏக்கர் விவசாய நிலங்களையும் இளம்பிள்ளையில் டெக்ஸ்டைல் பிசினஸும் பல சொத்துக்களை சேர்த்து வருகிறார். இவர் எப்படி சம்பாதித்தார்? என்ன வியர்வை சிந்தி சம்பாதித்தாரா? நீங்களும் நானும் பயணிக்க வேண்டிய தரமான சாலைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, நமது கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, நம்முடைய மருத்துவத்திற்கான ஒதுக்கப்பட்ட நிதி, இவை அனைத்திலும் செய்த ஊழலே அவருடைய இந்த சொத்துக்கு காரணம். இதை பற்றிலாம் இந்த மற்றவர்களுக்கு பேச கவலை இல்லை. ஆனால் இதை பற்றி பேச ஒரு கட்சிக்கு துணிவு இருக்கிறது என்றால் அது இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே உண்டு. ஒரு கழுதைகிட்ட போய் நீங்கள் ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அந்த கழுதை என்ன பண்ணுன்னா அந்த புத்தகத்தை சாப்பிட்ரும். அதே மாதிரி தான் அந்த கழுதைகிட்ட நீங்கள் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தாளை கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அந்த கழுதை அது தெரியாமல் சாப்பிட்ரும். ஆனால் அந்த கழுதைக்கு தெரியாது, அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தாளை வச்சு நாம் 50 கிலோ புத்தகங்களை எடைக்கு வாங்கி அதை அடுத்த வாரங்களுக்கு தேவையான உணவாக வைத்துக்கலான்னு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த நாம் மக்களாகிய நாமும் 500க்கும் 1000த்துக்கும் நம்ம ஓட்டை வித்துட்டு அடுத்த 5 ஆண்டு காலத்தை அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால்
500 ரூபாயும் 1000 ரூபாயையும் விட்டுட்டு நமக்கான ஒரு நல்ல கட்சிக்கு தேர்ந்தெடுத்து வாக்களிப்போம். சரி, இவ்வளோ பேசுறீங்களே நீங்க, நாளைக்கு உங்களை வெற்றியடைய வச்சா நீங்க ஊழல் செய்ய மாட்டீங்களான்னு நீங்க கேட்கலாம். நாங்க ஊழல் செய்ய வரதா இருந்தா நாங்க போய் திமுகவிலையும் அதிமுகவிலையும் இந்நேரம் இணைந்து இருப்போம். நாட்டிற்காக உழைப்பதற்காக வருவதற்காகவே, நாடு முன்னேற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்திற்காகவே நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு வேளை நாங்கள் ஊழல் செய்தால் கூட நாங்கள் இதே சங்ககிரி மண்ணில் தான் இருக்கிறோம். எங்களுடைய சட்டையை பிரித்து நீங்கள் கேட்கலாம். அன்று அவ்வளவு வாய்க்கிலேயே பேசினீர்களே, இன்று எங்கள் உங்களுடைய அந்த பேச்சு என்று. ஆகையால் உங்களில் இருந்து ஒருவராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் சங்ககிரி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் திருமதி நித்யா அருண் முதுகலை பொறியாளர் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும் குரலாக அவர் அமைவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக தொல்காப்பியன் மாநில மாணவ பாசறை செயலாளர்.